ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கொத்தமல்லி சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாருமே நிறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் நல்லா சூடாக இருந்தாலும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட இட்லி வச்சு கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆனதும் இது கூட நல்லா 4 காஞ்ச பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா லைட்டாக வறுப்பட்டதும் போதும். இது கூட ஒரு கட்டு கொத்தமல்லி நல்லா அலசி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி லைட்டாக வதங்கினா போதும். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி துண்டு டேஸ்ட்டுக்காக இஞ்சி சேர்த்துப்பேன். இஞ்சி இல்லைன்னா பூண்டு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காயை நல்லா அரைச்சிக்கிட்டு கொத்தமல்லியும் நல்லா ஆற வச்சதும் இது கூட கொஞ்சமாக ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தாளிச்சிட்டு இது மாதிரி சுட சுட இட்லி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.